பிரஜனை வெளியே அனுப்பும்போது சாண்ட்ரா ஒரு கலாட்டாவே பண்ணியிருப்பாங்க. கதவை திறந்த உடனே பிரஜனுக்கு முன்னாடி நான் வெளியே போகிறேன்னு ஓடியிருப்பாங்க. பிக் பாஸ் கூட உள்ளே கூப்பிட்டுருப்பாரு. இது ஒரு பக்கம் இருக்க, திவ்யா வந்து துணியை எடுத்து வைக்கிறேன்னு தான் கேட்டிருப்பாங்க, ஒரு ஆதரவாக இருக்கட்டும் அப்படின்னு. அதுக்கே நீ என்ன வேலை செஞ்சேன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுனால புரியாத திவ்யாவோ இல்லை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்க, ஒழுங்காக போயிரு, இப்போ நீங்கள் முன்னாடியே நிற்காத அப்படின்னு சொல்லி கத்தியிருப்பாங்க. திவ்யாவுக்கும் ஹவுஸ்மேட்ஸுக்கும் என்னன்னே புரியல. பாரு, ரம்யா, சாண்ட்ரான்னு உட்காந்துட்டு இருக்கும்போது சாண்ட்ரா இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்த கமருதேனும் சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் ஊட்டி விட்டுருப்பாரு. பக்கத்தில் இருந்த சபரியோ என்னடா இது வானத்தை போல் படம் மாதிரி சென்டிமெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. சொல்லி முடிச்சுட்டு நான் கை கழுவலை, இல்லைனா நான் கூட ஊட்டி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எஃப்ஜே கனி கூட வந்து பாண்டிங்கில் இப்போ தான் கொஞ்சம் விலகி இருக்காரு சபரி. கமருதீன் என்ன தான் வாய் விட்டாலும் சண்டை போட்டாலும் அன்பாக இருக்க வேண்டிய நேரங்களில் பலருக்கு ஆதரவாகவும் இருக்கார். இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.